அதே மாதிரி வேர் நல்லா டெவலப். அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. நம்ம பசுமை பாரதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசாயிகளை மீட் பண்ணி அவங்களுடைய விவசாய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் வந்திருக்கிறோம். சாரை வெல்கம் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை நம்மளுடைய விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்திக்குவோம் சார். ஆமாம் சார், இது வந்து விருதுநகர் மாவட்டம் காலபெருமாள்வெட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன், ஒரு விவசாயம் ஒரு கொய்யா விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் நான் பார்த்தேன். டக்குன்னு சார் தான் வந்தாங்க. அந்த யூடியூப்பில் பார்த்த உடனே நான் பேசினேன். உடனே ஒரு 10 நாளில் கண்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நல்லா ஃபீல்டு ஒர்க்லாம் நல்லாவே இருக்குது, நல்லாவே பார்த்துக்குறாங்க. ஒரு அருமையாக இருக்குது. ஒரு எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. அப்பப்போ வந்து ஐடியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மருந்து கொடுங்க, தென்னையில் வாங்கியிருக்கேன், சப்போட்டா வாங்கியிருக்கேன், கொய்யா வாங்கியிருக்கேன், எலுமிச்சை வாங்கியிருக்கேன். எல்லா விதத்துலையுமே நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்குது சார்? 2 ஏக்கர் இருக்குது சார். 2 ஏக்கர். 2 ஏக்கரில் வந்து 1 ஏக்கருக்கு உள்ள வந்து சப்போட்டாவும் கொய்யா வச்சுருக்கேன். ஓகே. ஆமாம் சார். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஏக்கரில் வந்து நம்மளுக்கு பேசிக்காக விவசாயம் தாங்களா இல்லை வேறு எதுவும் தொழில் பண்ணுறீங்களா? சார் நான் இல்லை நான் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு இன்சார்ஜாக இருக்கேன். சைட் இன்சார்ஜாக மெக்கானிக்கலில் இருக்கேன். பட் இது வந்து பூர்வீகத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, இப்போ ஆளுகள்லாம் கிடைக்கிறது இல்லை, கண்டிப்பாக வேலைக்கு ஆளுகள் கிடைக்கிறது இல்லை. அதனால் சரி ஒரு மாற்று விவசாயம் பண்ணணும்னு சொல்லி தான் கொய்யா எலுமிச்சையில் வந்திருக்கேன் சார். எதனால் வந்து இப்போ மாற்று எலுமிச்சை விவசாயம் இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்து வாழையெல்லாம் வச்சுருந்தோம் சார். வாழை இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு வாழை, மக்காச்சோளம். வாழை மக்காச்சோளம் போட்டுருந்தோம். இல்லை பருத்தி இல்லை, மிளகா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டுட்டு இருந்தோம் சார். ஒரு மாற்று விவசாயம் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் வந்தோம். நல்லா இருக்குது சார். அருமையாக இல்லை. இதில் கொய்யாவை நீங்கள் செலக்ட் பண்ண காரணம் என்ன சார்? இதை வந்து ஈல்டு இதுதான் சார், வருமானம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக. ஆமாம். ரெண்டாவது வந்து ஒரு ரெட் டைமண்ட்ங்கிற ஒரு வெரைட்டிஸ் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் தைவான் கொய்யா. ஆமாம், தைவானை பற்றி சொன்னாங்க. அது வந்து பெருசாக எனக்கு ஒரு இது கிடையாதுன்னு வச்சுக்கலேன். அதில் அந்த நோய் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இந்த ரெட் டைமண்டை பற்றி நானும் இந்த யூடியூப்பில் பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. சரி, அதான் ரெட் டைமண்ட் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த ஏரியாவில் யார்ட்டுமே கிடையாது, இந்த ரகம் கிடையாது. அதனால வந்து எதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ இந்த ரெட் டைமண்ட் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் சார் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு டேஸில் ஒவ்வொரு கொய்யா ரகங்கள் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து L49 பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைவான் பிங்க் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அர்கா கிரைன் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு பனாரஸ்னு ஒரு ரகம் முன்னாடிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரகத்துக்கெல்லாம் மாற்றாக வந்து இந்த ரெட் டைமண்ட் அப்படிங்கிறது வந்து கொய்யா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எல்லா ரகத்துலருக்கும் ஒவ்வொரு ரகத்தில் ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். அர்கா கிரைன் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ரெட்டாக இருக்கும், ஆனால் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் இப்போ தைவான் பிங்க் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பாலிஷாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் கிடைக்காது. L49 எடுத்துக்கிட்டோம்னா ஈல்டு கம்மியாக இருக்கும். ஒரு மரத்தில் வந்து ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இது ஈல்டு வாய்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து காயோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் நமக்கு ஒரு ஆப்பிள். நீங்கள் நியரஸ்ட் இப்போ நடவு பண்ணி எத்தனை மாதம்? ஒரு 6 மாதம் ஆகுது சார். 6 மாதம் ஆச்சு. இன்னொரு 3 மாதத்தில் இப்போ பிஞ்சு கூட பிஞ்சு வந்துருக்கு, காயில் வந்திருக்குது, காய் வந்திருக்கு, நல்லா தான் இருக்குது. இன்னொரு 4-5 மாதத்தில் நீங்களே டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா ரகத்தை சாப்பிட்டாங்கன்னா அடுத்து வேற கொய்யா ரகத்தை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து கமர்ஷியல் மார்க்கெட்டிங்ல எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு 5-6 மாதத்தில் இந்த மாதிரி குரோத் நாங்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்னோட மண்ணோட தெரியல, நல்லா இருக்குன்றாங்க சார். பார்ப்போம், நீ 2-3 மாதத்தில் வந்துடும்ல சார், ஈல்டு வந்துடும்ல, பார்க்கலாம் எப்படி வரும்ன்ட்டு. நல்லா பண்ணுங்க சார் விவசாயம். கண்டிப்பாக. விவசாயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து நம்மளுடைய முதுகெலும்பே அதுதான். இன்னைக்கு வேறு எத்தனை நீங்கள் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் நாளைக்கு இதுலேருந்து உங்களுக்கு உண்மைதான் சார். இல்லை, இது எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் தோட்டத்தில் இருந்து வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு வரும்போது அது ஒரு மனநிறைவு அதிகம். ஆமாம். அந்த ஜெயபாலுங்கிறவர் அவங்க பையன் எல்லாம் அவனும் கவர்மெண்ட் ஜாப்பு, பொண்ணும் கவர்மெண்ட் ஜாப்பு, அது தாசில்தாராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு வச்சுங்களேன், நல்லா வசதியான ஆள் தான். அப்படி இருந்தும் அவர் இந்த இதுதான், இந்த கொய்யா போட்டிருக்காப்புல, தென்னை வச்சுருக்காப்புல. அவர் சொல்கிறாப்புல, நான் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி சாயந்தரம் இங்கே காலைல வந்தேன்னா ஹாயாக வந்து இருக்கணும். கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். பிள்ளைகள்லாம் வரணும், பார்க்கணும், தோட்டத்துக்கு வந்து. ஆமாம், தோட்டத்துக்கு வரணும். அதுதான் எல்லாமே இந்த மாதிரி தான் சாகிக்கிட்டு இருக்கு. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சார். நல்லா சீரம் சிறப்பாக பண்ணுங்க. நம்ம சாரும் நல்லா பண்ணுறாப்புல, பிரச்சனை இல்லை. நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷமாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டயத்தில் என்னென்ன நியூ வெரைட்டிஸ் வருதோ அதை ஃபார்மர்கிட்ட அப்ரோச் பண்ணி அதை டெவலப் பண்ணுறது தான் எங்களுடைய மெயினான ஒர்க்கு. சரிங்க சார். அதில் இந்த ரகத்தை இப்போ எதுக்காக மேஜராக செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒட்டு கட்டுற மெத்தட் இருக்குது சார். இப்போ என்னென்னா, இப்போ தைவான் பிங்க் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த ஸ்டெம்பை எடுத்து இதை நம்ம இதில் சம் கெமிக்கல்ஸ் வச்சு இதை வச்சுட்டோம்னா இதில் ரூட் டெவலப் ஆயிரும், வேர் வந்துடும். இப்போ இந்த செடி நடவு பண்ணி நம்ம வளர்க்கலாம்.
அதில் ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு வர வர ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சுன்றீங்க. ஆனால் இதனோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் ஈல்டு வந்து குறைஞ்சிரும். என்ன காரணம்னா இது வந்து டெம்பரவரி வேர் தான் ரூட் தான் டெவலப் ஆகும். சரி. இந்த டெம்பரவரி ரூட் டெவலப் ஆகும் என்ன ஆகும்னா அந்த ஈல்டு வந்து கம்மியாயிடும். இதே நான் இந்த செடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெட் டைமண்ட்லாம் என்ன பண்ணுறோம்னா நாட்டு விதை செடியில் ஒட்டு கட்டுறது. எடுத்துக்காட்டுக்கு தான் இருக்கு பாருங்க, இது நாட்டு விதை செடி. இது கீழே இருக்கக்கூடியது நாட்டு விதை. நாட்டு விதையில ஒட்டு கட்டுனது. அப்புறம் இதுல ஒட்டு கட்டும் போது கீழே இருக்கக்கூடிய வேர் எல்லாமே நாட்டு விதையில எப்படி டெவலப் ஆகுமோ அதே மாதிரி வேர் நல்லா டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்படி டெவலப் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு நல்ல லைஃப் கிடைக்கும். இப்போ தைவான் பீங்கெல்லாம் இந்த தைவான் பீங்கை பொறுத்த வரைக்கும் நடவு பண்ணி ஒரு நியரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் 6 வருஷத்துலேயே மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் நிறைய நெமட்டோட்ஸ் வரும், வேர் பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய எடுத்துடுறாங்க. பட் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து L49 நம்ம முன்னாடி நட்டோம் பார்த்தீங்களா, L49 சேம் வந்து என்னன்னா ஒட்டு கட்டுற மெத்தட் தான். சரிங்க சார். நாட்டு விதை செடியில் ஒட்டு கட்டுற மெத்தட் தான். அது ஒட்டு கட்டுறதுனால என்ன ஆகும், நமக்கு லைஃப் வந்து கிடைக்கும். அதே சேம் ப்ராசஸ் தான் இதில் பண்ணியிருக்கிறோம். சரிங்க சார். அப்படி நம்ம ஒட்டு கட்டி கொடுத்துருக்கனால நல்ல லைஃப் கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். சரி சரி சரி. இப்போ ஒரு வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணி விட்றோம், இதுலேருந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் ஏதோ ஒரு ப்ராஃபிட் வந்தால் தான் நம்மளுக்கு மெயினாக இருக்கும். உண்மைதான் சார். இப்போ 4 வருஷம் கழிச்சு திரும்ப எடுத்துட்டு திரும்ப இன்னொரு பிளான்ட்டை நடவு பண்ணி திரும்ப அது களை வெட்டி அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து சிரமமாக இருக்கும். உண்மைதான் சார். இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு வெளியில் போயிட்டு வரோம், நம்ம வருஷத்துக்கு 2 டைம் ஊருக்கு வரோம், 3 டைம் ஊருக்கு வரோம் உள்ளவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான சோர்ஸாக இருக்கும். உண்மைதான் சார். இல்லை, இது ஒரு நல்ல ஒரு என்னுடைய சாய்ஸ் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஆமாம், என் வீட்டில் இருந்தால் சரி ரைட்டு போட்டு அதை போட்டு சிரமம் ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு அழிக்க செய்ய வைக்க இது பெஸ்ட்டு சார். நீங்கள் சொன்ன பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக. ஆமாம், இது சப்போட்டா கொஞ்சம் போட்டிருக்கு. 100 கண்டு கொடுத்தீங்களா சப்போட்டா? 300 கண்டு கொடுத்துருக்கீங்க. அது 200 லெமன் 100. ஆமாம் 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 சார். மொத்தம் உங்களுக்கு உள்ள பூர்வீக இடம் 2 ஏக்கர் ஓரளவு ஃபில் பண்ணிட்டீங்க. ஆமாம் ஆமாம் பண்ணியாச்சு சார். அது என் தம்பிக்கு உள்ளது. சரி சரி. அந்த பக்கம் இருக்கிறது என் தம்பிக்கு உள்ளது. அது வந்து சரி சரி. ஆமாம், அந்த அது ஒன்று அங்கே 2 அந்த அது எல்லாமே என் தம்பிக்கு உள்ளது. எல்லாமே ஒரு வகையில் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு சார். ஓடிக்கிட்டு இருக்கும், பிரச்சனையே இல்லை. நீங்கள் 20 வருஷத்தில் வாட்டில் கிடக்கும் எலுமிச்சை எல்லாம் என்ன சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. எலுமிச்சை 20-25 வருஷம் வரைக்கும் பிரச்சனையே இல்லை, பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் சார். ஆமாம், எனக்கு இந்த நீங்கள் இந்த இதை மட்டும் செம்மரல்ட்ட மாகனி இந்த மாதிரி இது ஊட இந்த சுற்றி வேற போடுற மாதிரி சார். ஊட வைக்கலாமா சார்? இல்லை, உள்ள வேண்டாம் சார். உள்ள வேண்டாம், சுத்த வேற வைக்கலாம். பார்டர் ஃபுல்லாக வைக்கலாம். பார்டர் ஃபுல்லாகவே ஓரத்தில் வச்சு. ஏன்னா எலுமிச்சும் 15 எலுமிச்சை வைக்க முடியாது சார். எலுமிச்சுக்குள்ளே வைக்கலாமா? பார்டரில் வைக்கலாம், சுற்றி வச்சு விட்டுலாம். ஏன்னா சார் அந்த இடம் சும்மா அந்த தென்னை மரம் மட்டும் வச்சுருக்கேன், அங்கே கொஞ்சம் இடம் கிடக்கு. சரி சரி. ஆமாம், ஒரு 50 சென்ட் வரும் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஃபுல்லாகவே வச்சுக்கிடுறோம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஆமாம், அவரை நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக. என்ன சார் பார்த்து நல்லா பண்ணுங்க சார். கண்டிப்பாக சப்போர்ட் வந்து இல்லை சார். மேலே வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குது சார். நம்ம நிறுவனத்தின் சார்பாக என்ன பண்ணுறோன்னா சார், சரிங்க சார், நம்ம விவசாயத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரிங்க சார், பிஸி டயத்தில் வந்து விவசாயத்துக்கு நேரம் ஒதுக்கி விவசாயத்தை பண்ணக்கூடியவங்களுக்கு சரிங்க சார், நம்ம நிறுவனத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த விவசாயிக்கான ஒரு விருது கொடுக்குறோம் சார். தேங்க்யூ சார். விவசாயத்தை வந்து இன்னும் ஊக்குவிக்கணும், இன்னும் மேம்பட விவசாயம் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறக்காக. சரிங்க சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நல்லா வந்து பண்ணுங்க விவசாயம் மேலும் மேலும் கண்டிப்பாக சார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பண்ணுங்க சார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.